நான் ஒரு சாதாரண ஐடி எம்ப்ளாயி. நல்லா போயிட்டு இருந்தேன் என் வாழ்க்கையில். திடீர்னு ஒரு பிரச்சனை. டேப்லெட்டோடு சேர்த்து சிம் கார்டையும் முழுங்கிட்டேன். அதுக்கப்புறம் யாரை பற்றி என்ன நினச்சாலும் நினைக்கிறதெல்லாம் அவங்களுக்கு மெசேஜாக போகுது. இந்த பிரச்சனையோட ஆஃபீஸ் போகிறேன். இனிமே என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நீங்களே பாரு. நேத்தை விட இன்னைக்கு நல்லா இருக்காளே. உக்ரைன் வார பற்றி பேசிகிட்டு இருப்பாங்களோ. உட்காந்துருக்கான் பாரு, தயாரிக்க மாட்டேன். டேய் மாப்பிள்ள, டேய் சொல்கிறா பட்டுக்கு என்னதான்டா பண்ணுறது இவன் பிரச்சனைக்கு? என்னாச்சு? டேய் நேற்றுலேருந்து சொல்லிட்டு இருக்கானேடா சிம்மம் முழுகிட்டேன்னு. டேய் இதெல்லாம் நம்புற மாதிரியாடா இருக்கு. ஏன்டா மெசேஜாக போயிட்டு இருக்குன்னு சொல்கிறானேடா. டேய் அப்படி பார்த்தா போன வருஷம் கூட தான் பேப்பர் போடுறோன்னா இன்னும் இங்கே தானே இருக்காம. அதுவும் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. டேய் அதெல்லாம் விட்றா, வேலையே பரா, அவ்வளோ வேலை இருக்குது நம்மளுக்கு. இவங்கெல்லாம் என்ன புரிஞ்சுக்கவே மாட்றாங்க. சிம்மம் முழுங்கினானா இல்லையா அவன், ஆனால் மெசேஜ் போகுது. நம்ம பிரச்சனையை பற்றி எவனுக்கும் கவலை இல்லை. நம்மளே போய் பேசுவோம். பேட்ரி, அப்பு, டேய் காலையிலேருந்து எவனை பார்த்தாலும் மெசேஜ் போயிடுமோன்னு பயமாக இருக்குடா. என்ன பண்ணுறதுனே தெரியலடா. ஆமாம் ப்ரோ, உங்கள் பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை. இப்போ கூட ப்ராக்டிஸ் உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். அடப்பாவி. தேங்க்ஸ்டா அப்பு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு சைக்காட்ரிஸ்ட் இருக்காரு, அவர்கிட்ட கூட்டு போகிறோம் சாயந்தரம். லீவ் மட்டும் வாங்கிருங்க நாளைக்கு. நம்ம லில்லிகிட்ட கேட்டு சரி பண்ணிடுவாராடா? கண்டிப்பா. எப்படிடா லீவ் கேட்குறது? கேளு ப்ரோ, இப்போ நீ போயிட்டு என்ன பண்ணு, ஒரு நாள் கேட்டினா தரமாட்டாங்க. நீ கேட்கும்போதே 2 நாளாக கேளு. சூப்பர். இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு நாள் தர மாதிரி தருவாங்க. கரெக்டா? அப்போ உன் பிளான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிரும். ஓகேவா? ஓகேடா. ஏலா இங்கே தான் இருக்கலாம்ல, என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கிய? கஸ்டமர் பக்கா போட்டு தொலைகிறாம்ல, சீக்கிரமாக சரி பண்ணி கொடுங்களேன். சரி சரி சரி, போய் காப்பி குடிப்போம். மாப்பிள்ள, எனக்கு ஒரு உதவி பண்ணுறியா மாப்பிள்ள? என்னடா? உனக்கு எத்தனை நாள் பவர் இருக்குன்னு தெரில. சரி, என் ஆளுக்கு மெசேஜ் ஒன்று அனுப்பிவிடு. கால் மீன். வாழ்க்கையில் நீ எனக்காக எதுவுமே பண்ணதில்லை, இது ஒன்றாவது பண்ணு. இவன் வேற பாடாப்படுத்துறானே. போட்டியா? சூப்பர்ல. ஹாய் லில்லி. Hey Surya, come on. How are you? குட் லில்லி. அப்புறம் சூர்யா, ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லா போகுது லில்லி. சூப்பர் சூப்பர். ஸோ we are on track for release, right? கரெக்ட் லில்லி. Great. So what's up? பர்சனல் ஒர்க்காக 2 days லீவ் வேணும் லில்லி. சூர்யா, சீரியஸ்லி பர்சனல் ஒர்க்? எனக்கு கூட தான் 1008 பர்சனல் ஒர்க் இருக்குது. ரிலீஸை வச்சுட்டு பர்சனல் ஒர்க்கா? இப்படிலாம் அன்பிளான் லீவ்ஸ் எடுக்கிறீங்க. நான் உங்களை பற்றி ஹெச்ஆர் கிட்ட பெருமையாக பேசி யூஎஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு உங்கள் பேர் எழுதி கொடுத்துருக்கேன். இப்போ இப்படிலாம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? அட்லீஸ்ட் பேக்கப் ஆச்சு வச்சுருக்கீங்களா? சிம்மா இருக்கார் லில்லி, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. யாரு? சிம்மாவா? ஆமாம் லில்லி. பாய் லில்லி. பாய். இவரா 5 மணிக்கு டான்னு கிளம்புறாரு. நல்ல பேக்கப் தான் பிடிச்சி வச்சுருக்கீங்க. சிம்மா இல்லைன்னா பரவாயில்ல, சரவணன் இருக்கான். ஃபைன் 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 சூர்யா, ஐ கேன் கிவ் யூ 1 day. I can't compromise for 2 days. ரொம்ப தேங்க்ஸ் லில்லி. என்னடா டாக்டர் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கான்? வா வா போலாம். எம்மாடி எம்மாடி உன்னால நான் துடிக்கிறேன். ஐயோ வந்துட்டானுங்களே. ஏமாட்டா அவன்? எஸ் எஸ் ப்ளீஸ் கம். உட்காருங்க. எஸ் தம்பி, ரொம்ப உரசாத பார்த்தாலும் தள்ளி தான் இல்லைண்டா. என்னப்பா பிரச்சனை? சிம் கார்டை முழுங்கிட்டேன் டாக்டர். சிம் கார்டை முழுங்கிட்டியா? ஏய், நான் சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்ப்பா. நீ எங்கே வந்த? இல்லை டாக்டர், சிம் கார்டை முழுங்கினதுக்கப்புறம் யாரை பற்றி என்ன நினச்சாலும் அவங்களுக்கு மெசேஜாக போகுது டாக்டர். ஓகே, கரெக்டான இடம் தான் வந்திருக்கீங்க. சரி ஓகே. நந்தினி டாக்டர், அந்த ஒரு மெடிசன் எடுமா. என்ன மெடிசன் டாக்டர்? செலெக்ஸா ஒன்று எடுங்க. ஆமாம் டாக்டர், காலிலேருந்து ஒரே பிரச்சனை டாக்டர். இவன் நினைக்கிறதெல்லாம் மெசேஜாக போயிட்டு இருக்கு டாக்டர். இருமா நந்தினி, 3 திருமா.
டேய் நம்மளை பைத்தியம் நினச்சிட்டான்டா. என்ன யோசிக்கிறானுங்க? அவர் வரும்போது கூட நீங்கள் ரீல்ஸ் பண்ணீங்களே, அது கூட உங்களுக்கு மெசேஜாக வந்திருக்கும். என்னடா சொல்றீங்க? இதை பார்த்தாங்களோ தெரியலையே. என்னடா இது திருட்டு பசங்க. ஏய் ஸ்வேதா, உன்னை வேற ரொம்ப நேரம் பார்த்துருந்தாங்க. உன் ஃபோனை கொடுப்பா. பாத்தியா? டாக்டர், எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு டாக்டர். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? நான் உனக்கு ஒரு மருந்து எழுதி தரேன், சரியா? மோஸ்ட் ப்ராப்ளி நைட்டுக்குள்ளே சிம் வந்துடும். சரி டாக்டர். அப்படி வரல அப்படின்னா ஒரு மைனர் சர்ஜரி பண்ணிக்கலாம். ஹாஸ்பிட்டல் போன கேப்பில் மெசேஜ் போனவங்கலாம் ஹெச்ஆர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து டீ சரியில்லை, அந்த தென் வந்து ஏசி கூலிங் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டாக வந்துருக்கு. But people have to understand that, for example, coffee, I might like filter coffee, the other guy might like brew. Yeah. So we can't satisfy everybody. There will be complaint, but we'll have to deal with it tactfully. Yeah. Okay, ரொம்ப harsh-ஆ deal பண்ணவானா, then we will follow up later. Sure. Yeah, thank you. Thank you. Thank you. Surprise! What's cooking, man? ஓகே, நான் போய் பே பண்ணிட்டு வரேன். எவ்வளவு? Rupees 1,500 received on phone pay. சூர்யா, அன்பு மலர்களே நான்